டிஎன்பிஎஸ்சிக்கு நம்ம யூனிட் 2 சொல்லகராதி அதில் நம்ம எதிர்ச்சொல் எழுதுதல் தான் இப்போ நம்ம பார்த்துட்ருக்கோம். இதில் நம்ம நிறைய வீடியோஸ் அப்லோடு பண்ணியிருக்கோம். இதில் நம்ம இம்பார்ட்டண்ட்டாக பார்க்க வேண்டியது செய்யுள் வடிவில் வார்த்தைகள் கொடுத்து அதற்கான ஆப்போசிட்ஸ் என்னன்னு கேட்குறாங்க. ஃபஸ்ட்டு அந்த வார்த்தைக்கான மீனிங் கண்டுபிடிக்கணும். அதுக்கப்புறமா தான் நம்ம எதிர்ச்சொல் நம்ம கண்டுபிடிக்க தெரியும் இல்லையா? ஸோ அதனால் கொடுத்துருக்க 4 ஆப்ஷன்ஸையும் ரீட் பண்ணி பார்த்துட்டு கரெக்டான ஆப்ஷன் என்னவோ நான் நோட் பண்ணியிருக்கேன். பட் இருந்தாலும் என்னென்ன சொல்லியிருக்காங்க அப்படின்றத நம்ம பார்க்கலாம். டைம் எடுத்து படிங்க. டைம் வேஸ்ட் ஆகுது அப்படின்னு மட்டும் சொல்லாதீங்க. ஏன்னா நம்ம நம்ம இலக்கை நோக்கி போகணும் அப்படின்னா சின்ன விஷயங்கள் தான் நம்மளை கீழே தள்ளி விட்டுறோம். ஸோ எதிர்ச்சொல்லுன்றது ஈஸியாக தான் இருக்கும். பட் செய்யுள் வடிவில் வரும்பொழுது அதுக்கு மீனிங் புரிஞ்சு அதுக்கான எதிர்ச்சொல் எழுதணும். அதுக்காக இதெல்லாம் உங்களுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். நல்லா படித்து உங்களோட இலக்கை அடைய வாழ்த்துக்கள். ஃபஸ்ட்டு எட்டா என்பதன் எதிர்ச்சொல் தருக. வராது, கிடைக்காது. எட்டிய, பகைவர். ஆன்சர் சி, எட்டிய. இடர் ஆழி என்பதன் எதிர்ச்சொல் துன்பக்கடல், துன்பச் சக்கரம். இன்பக்கடல், தூய சக்கரம். இன்பக்கடல் அப்படின்னாக்கா இடர்னா துன்பம், ஸோ இன்பம். ஆழினா கடல். அடுத்து எதிர்ச்சொல்லை எடுத்தெழுதுக. கதல். கதல்னா சோர்வு, விலகு, தெளிவு, சுறுசுறுப்பு. ஆன்சர் சோர்வு. அப்போ கதல் அப்படின்னா தெளிவாக இருக்கிறது, அந்த மீனிங். எதிர்ச்சொல் காண்க. தமியர், உறவினர். பகைவர், தனித்தவர். சேர்ந்தவர். ஆன்சர் சேர்ந்தவர். அடுத்த எதிர்ச்சொல் தொன்மை. தொன்மைனா என்ன? புதுமை, பழமை, பெருமை, சீர்மை. புதுமை. ஸோ இதுக்கு நம்ம எதிர்ச்சொல் தான் எழுதுகிறோம். புதுமைனாக்கா இது பழமை, தொன்மைனா பழமை, அந்த மீனிங். அடுத்து நல்லினத்தாரோடு நட்டல். இத்தொடரில் நட்டல் என்பதன் எதிர்ச்சொல் என்னன்னு பார்க்கலாம். நட்பு கொள்ளுதல், உதவி செய்தல். பகை கொள்ளுதல், உதவி செய்யாதிருத்தல். ஆன்சர் சி, பகை கொள்ளுதல்னு சொல்லியிருக்காங்க. அப்போ நட்டல்னா நட்பு கொள்ளுதல். ஸோ நீங்கள் இதை நான் ஆன்சர் நோட் பண்ணியிருக்கிறத வச்சு இதுக்கான மீனிங் நீங்களே புரிஞ்சிக்கலாம். அடுத்து எதிர்ச்சொற்களை பொறுத்துக. துஞ்சல், அயர்வு, மாட்சி, நோன்மை. இதற்கான ஆன்சர்ஸ் இங்கே கொடுத்துருக்காங்க. உற்சாகம், பலமின்மை, சுறுசுறுப்பு, சிறுமை. கொடுத்துருக்க 4 ஆப்ஷன் ஏ தான் சரி. என்ன சொல்லியிருக்காங்க? துஞ்சல் அப்படின்னா சுறுசுறுப்பு. சுறுசுறுப்பாக இருக்கிறதுக்கு ஆப்போசிட் துஞ்சல். அடுத்து சுறுசுறுப்பு இல்லாமல் சோர்வாக இருப்போம் இல்லையா, அந்த மீனிங் தான் துஞ்சல். அடுத்து அயர்வு. அயர்வுனாக்கா உற்சாகம், அதுவுமே அந்த மீனிங் தான். உற்சாகத்தோடு இருக்கிறது. இங்கே உற்சாகம் இல்லாமல் சோர்வாக இருக்கிறது, அந்த மீனிங். அடுத்து சி என்ன சொல்லியிருக்காங்க? மாட்சி. மாட்சினா சிறுமை. அடுத்து நோன்மை. நோன்மை அப்படின்னா பலமின்மை. பலமின்மைனாக்கா பலம் இல்லாமல் இருக்கிறது, இது பலத்தோடு இருக்கிறது. ஸோ நம்ம ஆன்சர்ஸ் வச்சே நமக்கு இதற்கான அர்த்தம் நம்ம தெரிஞ்சுக்கலாம். அடுத்த கொஸ்டின், எதிர்ச்சொல்லை தெரிவு செய். வனப்பு. வனப்புனா காய்ந்த, அழகின்மை, வற்றிய, வளம் குறைந்த. வனப்புனா அழகான, அழகின்மை. அடுத்து எதிர்ச்சொல்லை எடுத்தெழுது. ஓர்தல். ஒழுக்கமற்ற, அறிவற்ற, தாழ்தல், பணிதல். ஓர்தல் அப்படின்னா அறிவற்ற, அப்போ அது அறிவான, அறிவுள்ள, அந்த மீனிங். சரியான எதிர்ச்சொல் எழுதுக. இசை. இசைனா நசை, வசை, அசை, மாலை. ஆன்சர் வசை. சில் காற்று என்பதன் எதிர்ச்சொல் தென்றல், சிறுகாற்று, சில காற்று, புயல். ஆன்சர் டி, புயல். அடுத்த எதிர்ச்சொல் கம்பலை. சிறு ஒளி, தெளிவு, உற்சாகம், உறவு. கம்பளையோட எதிர்ச்சொல் சிறு ஒளி. விசனம் என்பதன் எதிர்ச்சொல் கவலை, மகிழ்ச்சி, துன்பம், துயர். ஆன்சர் மகிழ்ச்சி. அல்லவை என்னும் சொல்லின் எதிர்ச்சொல் தீயவை, சொல்லவை, நல்லவை, செல்லவை. ஆன்சர் சி, நல்லவை. அடுத்த எதிர்ச்சொல் இனிய. இனிய என்பதன் எதிர்ச்சொல் இனிமை, இன்பம், இன்னாத, எளிய. ஆன்சர் சி, இன்னாத. எதிர்ச்சொல் எடுத்தெழுது. இளவல். விழிப்பு, தம்பி, களிப்பு, அண்ணன். அப்போ தம்பி. தம்பிக்கு ஆப்போசிட் அண்ணன். மருள் எதிர்ச்சொல் தருக. அதாவது இளவல் அப்படின்னா சிறியவரை குறிக்கிறது தான். மருள் எதிர்ச்சொல் தருக. தெருள், அருள், உருள், பொருள். ஆன்சர் தெருள். ஸோ இந்த வீடியோ கண்டிப்பாக உங்களுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் யாருக்காவது தேவைன்னா அதை ஷேர் பண்ணுங்கள். நம்ம அடுத்த வீடியோவில் சந்திக்கலாம். நன்றி.